பெரிய அரண்மனை. சீன நாட்டைச் சேர்ந்த ஒரு அறிஞர் பேரரசருக்கு 2 பஞ்சவர்ண கிளிகளை பரிசளிக்கிறார். பேரரசர் மகிழ்ச்சியுடன் பார்க்கிறார். பேரரசர் பறவைகள் பயிற்சியாளரிடம் இந்த கிளிகளுக்கு பறக்க பயிற்சி கொடுங்கள் என்று கட்டளையிடுகிறார். கிளிகள் மரக்கிளையில் அமர்ந்திருக்கின்றன. மாதங்கள் கடந்துவிட்டன. ஒரு கிளி சுறுசுறுப்பாக பறக்கிறது. மற்றொரு கிளி அதே கிளையில் உட்கார்ந்து அசையவே இல்லை. பேரரசர் கவலையுடன் பயிற்சியாளரிடம் கேட்கிறார், ஏன் இந்த கிளி பறக்கவில்லை? மருத்துவர்கள், பறவையியல் நிபுணர்கள் வருகிறார்கள். கிளியை சோதிக்கிறார்கள். உடலில் எந்த குறையும் இல்லை என்று சொல்கிறார்கள். ஒரு மூத்த விவசாயியை அழைத்து வாருங்கள் என்று சொல்கிறார். காவலர்கள் கிராமம் நோக்கி செல்கிறார்கள். அடுத்த நாள் காலை அதே கிளி மரத்தைச் சுற்றி சுதந்திரமாக பறக்கிறது. பேரரசர் ஆச்சரியமும் மகிழ்ச்சியும் அடைகிறார். விவசாயி பேரரசர் முன் நிற்கிறார். நான் அந்த கிளி உட்கார்ந்திருந்த கிளையை வெட்டிவிட்டேன் என்று சொல்கிறார். கிளி கீழே விழுந்த பயத்தில் தன்னிடம் இருந்த பறக்கும் சக்தியை உணர்ந்து பறக்க ஆரம்பித்ததை அனைவரும் புரிந்து கொள்கிறார்கள். பேரரசர் சிந்தனையுடன் பார்க்கிறார். சில நேரங்களில் நம்மிடம் இருக்கும் சக்தியை உணரச் செய்யவே இறைவன் நாம் பிடித்திருக்கும் பாதுகாப்பை களைந்து விடுகிறார். அது நம் நன்மைக்கே.